Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை செய்திகளுடன். இலங்கையில் 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற மிக மோசமான வன்முறைகள் மற்றும் மீறல்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுவதும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்படுவதும் இன்றியமையாததாகும் என நோ ஃபயர் ஜோன் ஆவணப்படத்தின் இயக்குனர் கெலம் மக்ரே வலியுறுத்தியுள்ளார். போர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருப்பதை முன்னிட்டு கெலம் மக்ரே வெளியிட்டுள்ள நினைவுச் செய்தியில், யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 15 வருடங்களின் பின்னர் அதனை நாம் மே மாதம் 18ஆம் தேதி நினைவு கூறுகிறோம். இருப்பினும் தமிழ் மக்களுக்கு எதிரான மீறல்கள் தொடர்கின்றன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதனால் ஏற்பட்ட தாக்கத்துடனேயே தொடர்ந்து வாழ்கின்றனர். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை இலங்கை அரசினால் மறுக்கப்படுகிறது. அதேபோன்று இயன்ற அளவில் தமிழ் தாயக பகுதிகள் பாதுகாப்பு தரப்பினரின் வலுவான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. எனவே முன்னெப்போதையும் விட இப்போது உண்மை மற்றும் நீதி என்பன உடனடியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுவதும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்படுவதும் இன்றியமையாததாகும். இதேபோன்று சம்பவங்களே இன்று காசாவில் இடம்பெறுகின்றன. காசாவில் வாழும் ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என சகல மக்களுக்கும் எதிராக இஸ்ரேலிய அரசாங்கம் மிக மோசமான மீறல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது என்றும் அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரம் பேசும் ஏமாற்று அரசியல் வேண்டாம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சிவில் சமூக அமைப்புகள் முயற்சி எடுத்து வரும் நிலையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. குறித்த அறிவிப்பில், இலங்கையின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதனாலோ தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதனாலோ சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர் எவர் வென்றுவிடக்கூடும் என்ற கேள்வி பொதுவில் அனைவரிடமும் எழக்கூடியதொன்று. ஆனால் அரசியல் விடுதலை வேண்டும், சமூகமாக எமக்கு எது தேவை, எமது நிலைப்பாடு என்ன என்பதுவே நாம் அக்கறை கொள்ள வேண்டியது. அதன் பக்க விளைவுகளை பற்றியல்ல. பொது வேட்பாளர் எனும் எண்ணக்கரு நடைமுறையில் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டதாகும். பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் இதுவரை கால வேணா வாக்குகளை பிரதிபலிக்க வேண்டுமே அன்றி குறிப்பிட்ட சில தரப்புகளின் அரசியல் நலன்களை அல்ல. பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் குறியீடாக நிறுத்தப்பட வேண்டும். முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தை அடையாளப்படுத்தும் வகையில் கிழக்கிலிருந்து வேட்பாளர் தேர்வு நடைபெற வேண்டும். அவ்வேட்பாளர் பெண்ணொருவராக இருப்பினும் உத்தமம். தமிழ் மக்களின் வாக்குகள் என்பது அவர் தம் வேணா வாக்குகளை உறுதிப்படச் சொல்வதற்கே அன்றி பேரங்கள் பேசுவதற்கல்ல. ஆகவே 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் என்ற பேச்சுக்கே இடமளித்தல் கூடாது. பொது வேட்பாளராக நிறுத்தப்படும் நபர் அரசியல்வாதி அல்லாதவராக இருப்பதோடு தேர்தலின் பின்னர் அந்நபர் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து செயற்படுவதோ தேர்தல் அரசியல் ஈடுபடுவதோ தவிர்க்கப்பட வேண்டும் என்பது முன் நிபந்தனையாக்கப்பட வேண்டும். இவ்விடயங்களை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களின் வாக்குகள் இத்தேர்விலாவது அவர்களின் உரிமை குரலாக பிரயோகிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களுடனான பேரம் பேசலுக்காக பலியாக்கப்படாது. தமிழ் மக்களின் நலன்களை கருத்திற்கொண்டு தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் ஒன்றுபட்டு தீர்க்கமான முடிவொன்றினை திடசித்தத்துடன் மேற்கொள்வதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக வலியுறுத்தி நிற்கின்றோம் என்று உள்ளது. சட்டமா அதிபருக்கு பதவி காலத்தினை நீடிப்பதற்கு முயற்சிக்கப்படுவதாக என்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய சட்டமா அதிபர் ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆகின்ற போது ஓய்வு பெற வேண்டியுள்ளது. சேவை காலம் நீடிக்கப்படும் பட்சத்தில் அவர் டிசம்பர் வரையில் சட்டமா அதிபராக செயற்படுவார். தற்போதைய பிரதம நீதியரசர் அக்டோபர் மாதம் ஓய்வு பெறவுள்ளார். நாட்டின் உள்ள சட்டங்களுக்கே அமைவாக சேவை மூப்பின் அடிப்படையில் சட்டமா அதிபர் பிரதம நீதியரசராக முடியும். அவ்வாறாயின் மறைமுகமாக நீதிமன்றத்துக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கவா முயற்சிக்கின்றனர்?
சேவை நீடிப்பு வழங்கப்பட்ட காலத்திலேயே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். இங்கே மற்றுமொரு விடயத்தினையும் கவனத்திற்கொள்ள வேண்டும். சேவை நீடிப்பு வழங்குமாறு கோர உள்ளவர் இன்னமும் 6 வாரங்களில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளவரே இந்த பதவி நீடிப்பினை வழங்க உள்ளார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பிலான பேச்சுவார்த்தையை மீண்டும் முதலாளிமார் சம்மேளன பிரதிநிதிகள் முழுமையாக புறக்கணித்துள்ளன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1700 ரூபாவாக வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தொழில் அமைச்சில் விசேட கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த கூட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ், தொழில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்த போதிலும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளன பிரதிநிதிகள் பிரசன்னமாகவில்லை. இதனால் எந்த ஒரு முடிவையும் மேற்கொள்ள முடியாது கூட்டம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் முதலாளிமார் சம்மேளன பிரதிநிதிகள் கலந்துரையாடலுக்கு பிரசன்னமாகாமை தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விடயங்கள் தெளிவூட்டப்படும் என்றும் குறிப்பிட்டார். தொழிலாளர்களின் சம்பளத்தை அரசாங்கம் நிர்ணயித்து வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளமையினால் அதனை நிறுவனங்களுக்கு மீற முடியாது என்றும் அவர் கூறினார். நிறுவனங்கள் வர்த்தமானி அறிவித்தலை மீறி செயற்படுகின்றமை மற்றும் கலந்துரையாடலுக்கு பிரசன்னமாகாமை குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஜனாதிபதியின் ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விவகாரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த காலை பின்வைக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மேலும் பெருந்தோட்ட நிறுவனங்களை நிர்வகிப்பவர்கள் ஜனாதிபதிக்கு கட்டுப்பட மறுக்கின்றனர், தொழில் அமைச்சருக்கும் கட்டுப்பட மறுக்கின்றனர். இதனை சரியாக நிர்வகிப்பதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைய நிறுவனங்களுடனான குத்தகை உடன்படிக்கை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பொருளாதார மாற்ற சட்டமூலத்தின் ஊடாக உற்பத்தி திறனை அதிகரித்து ஒவ்வொரு பிரஜைக்கும் சம வாய்ப்புள்ள நாடாக இலங்கையை மாற்றுவதே எமது எதிர்பார்ப்பாகும். மேலும் சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட நாட்டை உருவாக்கவும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது என்று நிதி இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார். அதேபோன்று பொருளாதார வளர்ச்சிக்கு இணைந்த வகையில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் புத்தாக்கத்துடன் கூடிய ஏற்றுமதி விரிவாக்கப்பட்ட போட்டிச் சந்தையை உருவாக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சட்டமூலம் பற்றி அறியாதவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். நாட்டை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள வேண்டிய தேவை உள்ள தரப்பினர்களால் மாத்திரமே பொருளாதார மாற்ற சட்டமூலத்தை எதிர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த செய்தியுடன் டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் மாலை செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.